ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் ஒரு அப்பா அம்மா ஒரு 2 சின்ன பொண்ணுங்க இருந்தாங்க. அப்போது அவங்க அப்பா ஒரு குடிக்காரரு. அவங்க மம்மி எப்படி சொல்கிறது, அவங்க பசங்களை அவ்வளோ கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க அவங்க. அப்போது அந்த பெரிய பொண்ணுக்கு ரொம்ப ஃபீலிங், யாருமே என் கூட இல்லை, அப்பா குடிக்கிறாரு, அம்மா இப்படி இருக்காங்க. பாப்பா ரொம்ப சின்ன பாப்பா இல்லை, பாப்பாவுக்கு எதுவும் தெரியாது. அப்போது இந்த பொண்ணு ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. அப்போது ஒரு நாள் அவங்க மம்மியை கடைக்கு போக சொன்னாங்க. அப்போது இந்த பாப்பாவும் கடைக்கு போகலாம் அப்படின்னு போகும்போது இன்னொரு பாப்பா வந்துச்சு. அவங்க இவங்கக்கிட்ட பேசினாங்க, என்ன எப்படி இருக்கீங்க, நீங்கள் யார் அப்படின்னு பேசும்போது அந்த பாப்பா சொல்லிச்சான், என் பேர் ஷாலினி, நான் இப்படி இருக்கேன், எங்கள் அப்பா ஒரு குடிக்காரு, எங்கள் அம்மா எங்களை கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா அந்த பொண்ணு மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்துச்சு. அப்போ அந்த ஃப்ரெண்டு சொன்னாங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க, ஏசப்பா இருக்காரு, நீ ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணு, நீ இப்படி இருக்கும்போது உனக்கு ஒரு சமாதானம் சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு. இந்த பாப்பா கடைக்கெலாம் போயிட்டு வீட்டுக்கு அந்த அவங்க ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி போய் இவங்க கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, இன்னைக்கு இது செய்யுங்க, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எங்கள் அப்பா குடிக்கக்கூடாது, எங்கள் அம்மா எங்களை கேர் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி ஜெபம் பண்ணிச்சான். இந்த பாப்பா ஒரு 2-3 நாள் பண்ண அதே மாதிரி அவங்க அப்பா குடிக்கிறத விட்டுட்டாரு, அவங்க அம்மா கேர் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க வீட்டில் ஒரு சந்தோஷமே வந்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சிச்சு ஏசப்பாவை பற்றி இந்த பொண்ணுக்கு. அப்போ இன்னும் ஏசப்பாவை பற்றி தெரிஞ்சு அதை பற்றி வளர ஆரம்பிச்சிச்சு. இப்போது இதுக்கு ரிலேட்டடாக நம்ம பைபிள்லேருந்து வசனம் பார்க்கலாமா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். என்ன நடந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஏசப்பாகிட்ட நீங்கள் பேசுங்க. ஏசப்பாக்குள்ள நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்.